ஹாய் நோயல். ஹாய் சிஷ்யா. பர்கர் சாப்பிட ரெடியா எல்லாரும்? பண்ணலாமா? இப்படி பண்ணுங்க. ஓகே. இது நம்ம வெஜ்ஜி பர்கர் தான் பண்ண போகிறோம். யூஸிங் வெஜ்ஜி பர்கர் பேட்டிஸ் ஃப்ரம் மெக்கேனில். ஸோ பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குவாங்க ஈவினிங்கில், அதுக்காக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஷாலோ ஃப்ரைக்கு அளவுக்கு டைரெக்டாக பேட்டிஸ் வந்து நீங்கள் இதில் போட்டுடலாம். இது தா பண்ண தேவையில்லை. ரெண்டு பக்கமும் ஒரு 1.5 மினிட் நீங்கள் ஃப்ரை பண்ணி டைமில் உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. பர்கர் அசெம்பிள் பண்ணேன். ஸோ பர்கர் பன்ஸ் வந்து நான் ரெடிமேடாக வாங்கியிருக்கேன். இது வந்து பீஸா மிக்ஸ், அந்த சீஸ் மேலே போட்டு மெல்ட் பண்ணேன். இது வந்து வீபாவோட பீஸா அண்ட் பாஸ்தா சாஸ் சூப்பராக இருக்கும், டேங்கி டேஸ்ட். இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுற தந்தூரி யூஷுவல் டொமேட்டோ கெச்சப். டேரெக்டாகவே பர்கர் பன்ஸ் கிடைக்கிது. ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நார்மல் பன் ஓரளவுக்கு ஷாலோ ஃப்ரை அனுப்புகிறோம். நீங்கள் வந்து திருப்பிக்கோங்க. பன்ஸை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பட்டர் போட்டு சீஸ் ஸ்லைசஸும் வேணும் நம்ம அசெம்பிள் பண்ணும்போது. ஸோ அதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே டிஷ்யூவில் எடுத்து வச்சுக்க ஜஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ரிட்டேச்சு. பர்கர் பன்ஸை வந்து பட்டர் போட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கலாம். பன்ஸ் நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. தந்தூரி சாஸும் பீஸா சாஸும் நான் ஒரே கப்பில் போட்டு கொஞ்சோண்டு பீஸா சீசனிங் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணால் ஒரு வாட்டி மிக்ஸ் ஆகாது. ஸோ அதுக்காக நீங்கள் கெச்சப் போட்டுக்கோங்க. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நம்ம பன்னில் வந்து தடவிட்டு சீஸ் வச்சு பேட்டி வச்சு கொஞ்சம் மெல்ட் பண்ணிட்டோன்னா பர்கர் ரெடி. எல்லாம் பன்னில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண. சிங்கிள் சாஸ் போடுறதோட ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஆக கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா 3 பசங்க இருக்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறதுக்காக. இப்போ இது மேலே நீங்கள் கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணலாம். இப்போது நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்குறோன்னா ஆனியன் குக்கும்பர் கூட ஆட் பண்ணலாம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் செப்பரேட்டாக பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு ரெண்டு மேலே இப்போது ஒரு சீஸ் ஸ்லைஸை 2ஆக வச்சுருக்கேன். நீங்கள் அது மேலே இப்போ பன்னு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணிடலாம். பக்கமும் இது டோஸ்ட் பண்ணிங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். பாருங்கள், பர்கர்ஸ் ரெடி. பசங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே பசங்களா எல்லாம் வாங்க, பர்கர் இஸ் ரெடி. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டேஸ்டிங் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம் ஆன், லெட்ஸ் கோ. How is it அம்மோ? சூப்பர். ஓகே கேவின் மா. ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. எல்லாரும் கேவின் ஜோவின் பிரதர்ஸ் சேனல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.